ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹோம் டவுன் ஸ்பெஷல் பாரம்பரியமான பந்தியானம் பீஃபில் செஞ்சுருக்கேன். வேக வச்ச முட்டை, அப்பளம், புளி கத்திரிக்காய். இன்றைக்கி நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும். நல்ல சாப்பாடு. எண்ணெய் நிறையா சேர்த்து பட்டை கிராம்பு பொரிய விட்டு வெந்தயம் சீரகமும் பொரிய விடணும். சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் மிளகாத்தூள் நிறையா போடணும். அப்போ தான் ஆனம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டு 2 நிமிஷத்துலேயே தக்காளியும் சேர்த்துக்கலாம். நிறையா தக்காளி சேர்க்கணும், மஞ்சள் தூளும் சேர்க்கணும். இது வணங்க வேண்டாம். உடனேவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீஃபும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு வேக விட்டுடலாம். குக்கரோட விசில் போட்டு வேக விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டு கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு அதோட பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணங்கினதும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்து தக்காளியும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டு அதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்து ரொம்ப நேரமாக ஊறிட்டுருக்கிற புளிக்கரசலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போது குக்கர் விசில் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருந்தது. புளி கத்திரிக்காயும் அந்த கிரேவியோடவே சேர்த்து பந்தியானத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டரிசி மாவு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி ஆணத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கத்திரிக்காவுக்கும் அந்த கூட்டரிசி மாவு கரைச்சி சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் சுண்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை வேணாலும் துவைக்கலாம். இப்போது ஆணை நுரக்கட்டி வந்ததும் மல்லித்தூள் தூவி இறக்குனா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி